கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் எந்த மாதத்தில் இருக்கிறோமோ இந்த மாதம் குறித்து மக்களிடத்திலே பல்வேறு தவறான நம்பிக்கைகளையும் தவறான நடைமுறைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த விஷயம் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின், ஒரு முஸ்லீமாக வாழக்கூடியவர்கள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற தெளிவான ஒரு பாடத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம எந்த மாதத்தில் இப்போ இருக்கிறோம் அப்படின்னா, இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஃபருடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த சஃபருடைய மாதம் குறித்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தவறான சிந்தனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதத்தில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் செஞ்சால் நமக்கு ஒரு துன்பமாக அது முடிஞ்சிரும், அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சில தவறான நம்பிக்கைகளை இஸ்லாமிய மக்கள் நம்பக்கூடிய சில செய்தியை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே உலகத்திற்கு மிக அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை திருமறை குர்ஆன் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இணை வைப்புக்கு எதிராகவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பல்வேறு அனாச்சாரங்களுக்கு எதிராகத்தான் நிறைய பிரச்சாரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. எந்த அளவுக்கு சொல்வதாக இருந்தால் 23 ஆண்டு கால வாழ்க்கையை அப்படியே சாறு பிடிஞ்சு கொடுத்த பிரச்சாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள். இறுதி பேருரை, விடை பெறுகிற ஹஜ்ஜை தான் இறுதி பேருரை அப்படின்னு வரலாற்றில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமுதாயத்திற்குரிய எல்லா மூட பழக்கங்களையும் இன்றைய தினத்தோடு என் காலுக்கடியில் போட்டு நான் அதை மூடுகிறேன். அது எல்லாத்தையும் மூட பழக்கத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மௌட்டீகியத்தில் இருந்து சமுதாயத்தை மீட்டெடுத்தவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னைக்கு இப்போ அவங்க பெரியார் பிரச்சனை பண்ணாரு, அம்பேத்கர் புரட்சி பண்ணாரு, காமராஜர் பிரச்சனை பண்ணாருன்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்பாகவே 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்தை மூட பழக்க வழக்கங்கள் இருந்தோம், பெண்ணடிமைத்தனத்தில் இருந்தோம், இனத்தாலும் மொழியாலையும் குலத்தாலையும் ஜாதியாலையும் வேறுபட்டு கறந்த எல்லாரையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த சமுதாயத்தில் இதுக்கெல்லாம் முன்பாகவே விதிச்சுட்டு போனாங்க. அப்படி ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் திருமறை குர்ஆன் மூட பழக்கத்திற்கும் மௌட்டீகத்திற்கும் எதிராக பிரச்சாரம் செய்கிற வேதத்தை வைத்திருக்கிற நம்ம இடத்துல இந்த சஃபருடைய மாதம் ஒரு பீடை மாதமாக பார்க்கப்படுது. ஆனால் மார்க்கத்தில் அப்படி பீடை மாதம் இருக்கா அப்படின்னு நீங்கள் திருமறை குர்ஆனை ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில வசனங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே குல் நீங்கள் சொல்லுங்கள், குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, எந்த ஒரு தீங்கு உங்களுக்கு ஏற்பட்டாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே உங்களை அணுகாதுன்னு சொல்லுங்க. இறைவன் எப்படி நபிகள் நாயகத்தை அல்லாஹ் பதிவு செய்ய சொல்றான்? அந்த சமுதாய மக்கள் மத்தியில் சில மௌட்டிகமான மூடப்பழக்கம் நம்பிக்கை இருந்துச்சுல்ல, நம்ம ஏதாவது செஞ்சா அவருக்கு சாஞ்சிருவாரு, அவர் ஏதாவது உண்டாயிரும், அவர் மூத்தா போயிடுவாரு, அவர் காலியாயிருவாரு, அவர் தான் குழப்பம் பண்றாருன்னு நினைச்சாங்கல்ல, அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றாங்க, அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க, அவங்கள பார்த்து நீங்க எந்த ஒரு தீங்கு உங்களுக்கு ஏற்பட்டாலும் இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் உங்களை அணுகாதுன்னு சொல்லுங்க. எப்படி அல்லாஹ் பிரச்சாரம் செய்ய வச்சிருக்கான்னு பாருங்க. அப்ப நமக்கு எந்த ஒரு தீங்கு நமக்கு வந்தாலும் இறைவனுடைய நாட்டத்தால வரும்னு நம்புறது தான் ஒரு மூமினே தவிர, அவர் பார்த்தாரு அதனால இது வந்துருச்சு, இவர் பார்த்தாரு அதனால வந்துருச்சு, அது நீங்க வீட்டில் இந்த மாசம் சரியில்லை. சில பேர் நம்புறாங்களா, சில வீட்டுக்கு போனவொடனே கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க, இந்த வீடே தரித்திர பிடிச்சி விடுப்பா, இந்த வீட்டுக்கு எப்போ வந்தனோ அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வியாபாரம் போச்சு,
பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு பாய் அந்த வீட்டில் இருந்தோம் பாய், அது வரைக்கும் நல்லா பறக்கத்தான் இருந்துச்சு, வருமானம் கொளிச்சிச்சு, அது நிறைய நல்லா சூப்பராக வாழ்ந்தோம், இந்த வீட்டுக்கு வந்தோம் எல்லாமே நாசமாக போச்சு. அப்போ வீடு மூலியமாக ஒன்று ஏற்படுதுன்னு நினைச்சோம்னா இதுதானே ஷிர்கு, இதுதானே இணை வைப்பு. நம்ம இணை வைப்புனா என்ன நினைச்சுக்கிறோம்? கல்லையோ தட்டையோ தகடையோ தாயத்தையோ மண்ணையோ வணங்குறது இணை வைப்பு மட்டும் இல்லை. இந்த மாதிரியான நம்பிக்கை, இந்த வீட்டுனால எனக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, இந்த பொண்ணுனால எனக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சு, இந்த பொருள்னால ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு ஒருவர் நம்பினா அது ஷிர்கா போயிடும், இணை வைப்பாயிடும். அப்போ நம்ம முஸ்லீம் மக்களே பார்ப்போம், சில பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு வந்து விளங்காம போச்சு, அது வரைக்கும் அது நல்லா இருந்தேன் அப்படின்றது. ஒரு பொருளை வாங்கியிருப்போம், இந்த பொருள் வந்ததுல இருந்தாங்க ஒண்ணுமே வழங்கல, அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு பழைய பீரோவை போட்டு புது பீரோ வாங்கியிருப்பாங்க, பழைய பீரோ இருக்கு, ஒரு காசு நிறைய இருந்துச்சு பாய், நிறைய நகை நட்டு சேர்த்து உள்ள வச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த பீரோவை தூக்கி போட்டு எப்போ இந்த புது பீரோ வாங்கினோ அதுல இருந்து காசே வைக்க மாட்டேங்கிற. சில பர்ஸை சொல்லுவாங்க பாய், இந்த பர்ஸ் ரொம்ப ராசியான பர்ஸ் பாய், இந்த பர்ஸ்ல வச்சா காசு நிறைய வந்துகிட்டே இருக்குது. பர்ஸ் காசு கொடுக்கறதா? பீரோ காசு கொடுக்குமா? ஒரு வீடு காசு கொடுக்குமா? இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையா இல்லையா? இதை கூட இன்னும் சமுதாயத்தில் பல பேர் நம்புறாங்க. அப்ப பொருளை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. புகாரில 5707வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா அதுவ வலா திபரத வலா ஹாமத வலா சஃபர. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. தொற்று நோய் என்பது கிடையாது, பறவை வைத்து சகுனம் பார்க்கிறது கிடையாது, ஆந்தையை வைத்து சகுனம் பார்க்கிறது கிடையாது, சஃபர் மாத பீடை என்பது ஒன்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பொருளை வச்சு நீ வந்து இனி ஏதாவது ஒன்று பார்க்கறதா இருந்தா, இப்போ அந்த காலத்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா பறவைகளை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி விடுவாங்க, அது எந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போனால் வியாபாரம் நல்லா நடக்கும்னு நினைப்பாங்க மக்கள். அந்த மாதிரி குறைசி காலத்தில் குறைசி மக்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு? மக்கத்து மக்கள்ல பறவை வீசி விடுறது, அந்த பறவை எந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போங்க, வடக்க போங்க வியாபாரம் நடக்கும், தெற்க போங்க வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் மூட பழக்கம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொற்று நோய் கிடையாது. உனக்கு ஒரு நோய் வருதுன்னா அவரால் வந்துருச்சு இவரால் வந்துச்சு நம்பனா அது வந்து பிதத், அது ஒரு ஷிர்கு, அதெல்லாம் கிடையாது மார்க்கத்தில். எல்லாம் இறைவனுடைய நாட்டத்தால் உனக்கு நோய் வந்திருக்கு, தொற்று நோய் என்பதை உனக்கு கிடையாது ரசூலுல்லாஹ் நமக்கு தடுக்கிறாங்க. சகன் அதே மாதிரி பறவை வைத்து சகனம் பார்க்கிறது ஒன்று கிடையாது. அதே மாதிரி ஆந்தையை வைத்து ஆந்தை வந்து கத்தனா நல்லா இருக்கு, சத்தம் போட்டா நல்லது, ஆந்தை பார்த்தா நல்லது, ஆந்தை போட்டோ வச்சா நல்லது நினைக்கிறாங்கல்ல, அதுவும் மூட பழக்கம், அதுவும் கிடையாது. சஃபர் மாதம் என்று பீடை என்று நீங்க நம்பினால் அதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாளையும் மார்க்கத்தில் இல்லை என்று நமக்கு தடுக்கிறாங்க. இதுபடியெல்லாம் நம்ம நம்புவோம்னு முன்னாடியே தெரிஞ்சனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக இந்த மாதிரி ஒன்று கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, இந்த மூடப்பழக்கத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி நம்ம மக்கள்கிட்டயே செவ்வாய்க்கிழமைனா சில காரியத்தை செய்ய மாட்டாங்க. சரி பார்த்துருக்கீங்களா? செவ்வானா வெறும் வாய், அதுக்கு வந்து அதான் செவ்வாய் வந்து ஏதாவது ஒன்று காரியத்தை ஸ்டார்ட் பண்ணால் விளங்காமல் போயிடும், அதுதான் நம்ம மக்கள்கிட்ட நம்பிக்கை. புதன் கிடைச்சாலும் அது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, பொண்ணு கிடைச்சிருமா, பொண்ணு கிடைக்கிறது ஈஸி போல, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை வைங்க நல்லது நடக்கும், வெள்ளிக்கிழமை வைங்க நல்லது நடக்கும். நம்ம அஜர்த்துமார்களே சில பேர் ஓதி படிச்சு தெரியாம சில பேர் அப்படி சொல்லி கொடுக்குறதுனால ஆரம்பிச்சு விடுங்க, வெள்ளிக்கிழமையா வைங்க, சனிக்கிழமையா வைங்க, சனிக்கிழமை கூட விடுவாங்க. சில பேர் சனினது சனியை முடிச்சுன்னு நினைக்கிறாங்க. சனியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எது சம்பந்தம் இருக்கா? அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்கா? இல்லை. சனிக்கிழமை வச்சா விளங்காது, செவ்வாய்க்கிழமை வச்சா விளங்காது, வெள்ளிக்கிழமை வச்சா நடக்குன்றாங்கல்ல, இது ஒரு மூட நம்பிக்கை, இது ஒரு பிதத்தான நம்பிக்கை, இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1500 ஆண்டுகளுக்கு முன்னே ஒழிச்சிட்டு போறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. சஃபர் பீடை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த மக்கள் மத்தியில் 2 மாசத்தை பீடை மாசமா பார்த்தாங்க. ஒன்று ஷவ்வால், இன்னொன்று சஃபர் மாசம். இந்த ரெண்டுத்தையும் பீடையை பார்த்தனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் செய்கிற நேரத்தில் ஷவ்வாலுடைய மாசத்துல கல்யாணம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் தெளிவா வருகிறது. எப்படி வருது? மக்கள்லாம் பீடை என்ற ஒரு மாசத்துக்கு நினைச்சாங்க, ஆனா பீடை என்பது மார்க்கத்தில் இல்ல. என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் பண்ணது ஷவ்வாலுடைய மாசம் கல்யாணம் பண்ணாங்க, அந்த மாசத்துல நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டோம் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச காரியத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்கன்னா என்ன தெரியுது? நாங்கள் அன்னைக்கே புரட்சி பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்ன்றா, நம்ம மக்கள் அந்த மாதிரியான தவறான எண்ணம் இருந்தா செவ்வாய்க்கிழமை ஒரு கடை ஓபன் பண்ணுங்க, சனிக்கிழமைக்கு ஒரு கடை ஓபன் பண்ணுங்க, கல்யாணம் பண்றதா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைங்க, சனிக்கிழமை எது வந்து மூடப்பழக்கமா தப்புன்னு நினைக்கிறாங்களோ அதை மாற்றம் நினைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? அதுக்கு மாற்றம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாள் தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய மாசம் தான், இதுல நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்றும் கிடையாது. நம்ம மக்களே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறாங்க. கல்யாணம் வைக்கிறதா கூட ஏதாவது காரியத்தை செய்யறதா இருந்தா கூட நேரம் பார்த்து இந்த நேரத்தில் வாருங்கள், முபாரக்கான வேலை,
போடுமா என்ன செய்வாங்க, அவங்க என்ன போடுவாங்க, அந்த வாசகம் போடும்போது சுப முகூர்த்த நேரம் போடுவாங்க. நம்மால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அரபியில் அதை மாற்றி பரக்கத்தான வேலை, பரக்கத்து சொன்னால் அது ஹலால் ஆகிடும் நினைக்கிறாங்கல்ல. பரக்கத்துனா உண்மையில பரக்கத்தான்றது மார்க்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த நேரம் தான் பரக்கத்தான நேரம்னு அல்லாஹ் ரசூல் சொன்னாதான் அது பரக்கத். அது இல்லாமல் நானா உன்ன பரக்கத்துனா அது முசீபத்தாயிடும். நான் உன்னை வச்சு வைங்க அது முசீபத்தா மாறி போயிடும். அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது மார்க்கத்தை கிடையாது. நம்ம மக்கள் இந்த காரியத்தை செய்யறாங்க. இந்த மாசத்துல இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, யாரெல்லாம் இப்படி செய்யறாங்களோ அது மார்க்கத்தில் இல்ல. இந்த மாசமும் அல்லாஹ்வுடைய மாசம் தான், இதை ஒரு மாசம் ஒதுக்கி வைக்க கூடாது. யார் ஒதுக்கி வைப்பா? முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, ஆடி மாசம்னா அது ஆடி வந்திருக்குது, இப்போ ஆடி மாசம் நம்ம இருக்கிறோம், ஆடி மாசம் தான் அவங்க என்ன செய்வாங்க, இந்த நாளில் நல்ல நேரம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் ஆனால் கூட பொண்ணு அப்படி பிரித்து வச்சிருவாங்க, இந்த மாசத்துல நீங்க சேரக்கூடாதுன்னு பிரித்து வச்சிருவாங்க. அப்ப இந்த நம்பிக்கைலாம் யார்கிட்ட இருக்குன்னா முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட இருக்கு. அது அப்படியே நம்ம டிப்போ காப்பிடிச்சா இதையே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல நாளை நேரங்களை காலங்களை நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில 4826வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்னா, அஸ்ஸ வ ஜல்ல யுகுதீன இப்னு ஆதம யசுப்பு தஹர வ அன தஹரு. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்யறான். ஏன் நோவினை செய்யறான் தெரியுமா? அவன் நானே காலமாக இருக்கிறேன், ஏன் காலத்தை அவன் என்ன செய்யறானா, ஐயோ இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு விளங்காம போயிடுச்சு, இந்த மாசத்துல ஆரம்பிச்சு விளங்காம போயிடுச்சுன்னு சொல்றான்ல. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வே காலமா இருக்கிறான், காலத்தை அவனையே சுத்துகிறான், அதனால நீ இந்த மாசத்துல நல்லதாயிடுச்சு, இந்த நேரத்தில் நல்லதாயிடுச்சுன்னு சொல்லி நாளையோ நேரத்தையோ காலத்தையோ நீங்க திட்டிடாதீங்க. அது திட்டினால் பாவமாக அல்லாஹ்வை திட்டுவதை போன்று. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, இறைவனே காலமா இருக்கிறான், நீங்க காலத்தை திட்டாதீங்க, ஏன்னா அல்லாஹ் தான் காலத்தை இயக்குகிறான், அவன் தான் சொல்ல செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்வதா சொல்றாங்க. அது அல்லாஹ் சொல்றான், என் கையிலே ஆட்சி உள்ளது, இரவு பகலை நானே புரட்டுகிறேன், அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது, அவன் தான் இரவு பகலை சுழ வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற நேரத்தில் நாம எந்த நாளையும் எந்த நேரத்தையும் எந்த மாசத்தையும் எந்த வருஷத்தையும் நாம குறை சொல்லவே கூடாது. 2020 என்ன ஆயிடுச்சு, முசீபத்தான காலம், கொரோனா காலம், அது அந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம ஒரு காலத்தை திட்டக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இது போல பிற மதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றாங்கல்ல, ஆடி மாசத்துல அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல நாள் கேட்ட நாள் பார்த்து இந்த மாசம் கல்யாணம் வைக்கக்கூடாது, இந்த மாசத்துல பொண்ணு மாப்பிள்ளை சேரக்கூடாது, இதுல அதை சாப்பிடக்கூடாது. நம்ம ஆளுங்களேங்க சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு. பீஃப் நமக்கு ஹலாலா ஹராமா? ஹலால் தானே. பீஃப் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படி சாப்பிட மாட்டாங்கன்னா, பீஃப் சாப்பிட்டா குடும்பத்தில் சண்டை வந்துடும் நம்புறாங்களா? நம்ம மக்கள்லேயே பல பேர் பீஃப் சாப்பிட்டா, பீஃப் சாப்பிட்றதுக்கும் சண்டை வர்றதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏதாவது மார்க்கெட் ஏதாவது அறிவுபூர்வமான அர்த்தம் இருக்கா? அதெல்லாம் என்னது, சண்டை வர்றதுன்றது கோபம், ஒரு மனுஷனுக்கும் சைத்தான் ஏற்படுத்துற கோபத்தின் மூலமா வர்றது. எங்க வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பாய், முஸ்லீமே சொல்றேன், ஏன் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்ட சண்டை வந்துடும் பாய், என் பொண்டாட்டிக்கும் மாமியாவுக்கும் சண்டை வந்துடுது, அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வந்துடுது அப்படின்னு நம்ம மக்களே சொல்றாங்க. அப்ப எவ்வளவு மௌட்டிகமான எண்ணம் இது, முழுக்க முழுக்க பாவமான செயல் இல்லையா? இதனால் இது உண்டாயிருச்சு, இதனால் இது சண்டை நடக்கும்னா அல்லாஹ் ரசூல் சொன்னாதானே அதை நம்பணும். அப்ப இந்த பொருள்னால் இது வந்துரும்னா இதுதான் நம்ம ஒரு பொருளை இணை வைப்பாக செய்கிற காரியமாயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, பிற மதத்துடைய கலாச்சாரத்தை எப்படியெல்லாம் நம்ம பின்பற்றுறோம் அப்படின்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரில 3456வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எப்படி செஞ்சாங்கன்னா, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருக்குச்சு. யார ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க, யார ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் நம்ம பின்பற்றக்கூடிய நிலை வரும் அப்படின்னு கேட்டா, யூத கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்தார்கள் என்றால் நீங்களும் அப்படியே நுழைவீங்க. எதுக்கு செய்யறாங்க, ஏன் செய்யறாங்கலாம் பார்க்க மாட்டாங்களாம். அவங்க என்ன செய்யறாங்க அப்படியே நம்மளும் செய்யணும். நீங்க நிறைய நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்று கலாச்சாரங்கள்லாம் பாருங்களேன். இந்த கல்யாணங்கள்ல செய்யற சடங்கு சம்பிரதாயங்கள், கல்யாணங்கள்ல தாலி போடுறாங்கல்ல, கல்யாணம் தாலி போடுறது மார்க்கத்தில் இருக்கா? இஸ்லாத்துல தாலி கட்டுறதுன்னு ஒன்று இருக்கா? நம்ம ஆளுங்க செய்வாங்க, ஃபாத்திமா நாச்சியார் கருமணின்னு ஒன்று கட்டுவாங்க. மார்க்கத்தில் தாலி கட்டுறதுன்னு ஒன்று கிடையாது. ரெண்டு பேருக்கும் சம்மதம் இருந்தால் மகர் தொகையை முன்னிறுத்தி விருப்பத்தோட மகரை முன்னிறுத்தி கல்யாணம் பண்றது, சம்மதத்தோட செய்யறது தான் மார்க்கம் என்பது அக்ரிமெண்ட். கல்யாணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த விஷயத்தை நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, பிற மதத்திலிருந்து அப்படியே காப்பி அடிச்சு இஸ்லாத்துக்குள்ள வந்திருப்பாங்கல்ல, இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே இங்க ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே ஃபேஷனா இருக்குது, ஒண்ணுமே ஸ்டைலா இல்லையே,
அப்படி நார்மலாக போயிட்டு இருக்குது, நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்ட்டு ஒரு கருமணி ஒன்று கட்டினால் அது கல்யாணம் போல நடந்துச்சு அப்படின்னு நம்புவாங்கன்னு நம்ம ஆளுங்க தாலி போடுறாங்க. இது யாருடைய இது? பிற மதத்துடைய கலாச்சாரம். தாலி போடுறது கிடையாது. மெட்டி போடுறது மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அவங்களுடைய காலத்து 23 ஆண்டு காலத்து ஏராளமான கல்யாணம் நடந்திருக்கும்ல. எந்த கல்யாணத்தில் தாலி கட்டியிருக்காங்களா? எந்த கல்யாணத்தில் மெட்டி போட்டிருக்காங்களா? எந்த கல்யாணம் மோதல மாத்திர கலாச்சாரம் இருக்கா? எதுவுமே கிடையாது. இதுவெல்லாம் பிற மதத்துடைய கலாச்சாரத்திலிருந்து நம்ம மக்களுக்கு வந்தது. அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பிற மதத்துடைய கலாச்சாரத்தை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்ற ஒரு காலம் வரும். அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சா நீங்களும் அப்படி நுழைவீங்க. அவங்க ஏன் செய்யறது, இது என்ன மார்க்கத்தில் இருக்கா இல்லையாலாம் பார்க்காம அப்படியே நம்ம காப்பி பண்றோம்ல. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இது இஸ்லாத்தில் கிடையாது என்று நமக்கு தெளிவான முறையில் சொல்லி தராங்க. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏன் தெரியுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது மாதிரி தபூக் போருக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போற இடத்துல ஜாத்துல் அன்வாத் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. போரை முடிச்சுட்டு வர்ற வழியில ஒரு இடத்துல தாத்துல் அன்வாத்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே முஷ்ரிக்கீன்கள் காஃபியர்கள் இருக்காங்கல்ல, அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க போருக்காக கொண்டு வந்த சில ஆயுதங்கள்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு போனா புனிதம் நம்புறாங்க. அங்க போய் வச்சுட்டு போனா நமக்கு நல்லது நடக்கும், போரை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சில பொருட்களை கொண்டு போய் என்ன செய்வாங்க அங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு பிற மத கலாச்சாரங்கள்ல சில காரியத்தை நம்ம செய்ய போறதா இருந்தா வச்சு சாமி கும்பிட்டு படைச்சிட்டு போனா நமக்கு நல்லது நினைக்குன்னு அவங்க நம்புற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்றாங்க, அந்த பொருளை கொண்டு போய் இங்க வச்சுட்டு எடுத்துட்டு போனா நமக்கு வெற்றி கிடைக்க நினைக்கிறாங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நம்ம சஹாபாக்கெல்லாம் ஈமான் கொண்டவங்கலாம் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்களுக்கு ஒரு ஜாத்துல் அன்வாத் மரம் இருக்கிற மாதிரி நமக்கும் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். ரசூலுல்லாஹ் கேட்டோன்னே சுபஹான் அல்லாஹ் அப்படின்ட்டான். அல்லாஹ் தூய்மையானவன், என்ன நீங்க இப்படி கேட்குறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தரக்கூடியவன், எல்லாத்தையும் எடுக்கக்கூடியவன், நீங்க என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னு ஆச்சரியமாகி அதிர்ச்சியாகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசாவுடைய காலத்துல அவங்க எப்படி கடலை கடந்து போன பிறகு அவங்களுக்கெல்லாம் பல தெய்வங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு சில தெய்வங்களை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்டாங்களோ அந்த மாதிரி நீங்க கேட்குறீங்களப்பா. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? இறைவன்ட்ட தான் நம்ம துவா செய்யணும் உங்களுக்கு தெரியாதான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் கண்டிக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சுட்டு போனா, இந்த செயலை செஞ்சுட்டு போனா, இங்க இருந்து புறப்பட்டு போனா என்றெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் மூடப்பழக்கம், இப்படி நம்ப கூடாது. இது இணை வைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம சமுதாய மக்கள்கிட்ட இந்த மாசத்தை ஒரு பீடை மாதமாக இதுல நம்ம நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சால் இந்த பீடையை ஓட்டுறதுக்காக சில பேர் பீச்சுக்கு போவாங்க, சில பேர் கடற்கரைக்கு போவாங்க. அவங்களுடைய ஊர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் சில ஃபார்மாலிட்டிஸை செஞ்சுட்டு வர்றாங்க. எந்த ஃபார்மாலிட்டிஸுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இப்படி செஞ்சால் முழுக்க முழுக்க அது பாவமாக நம்முடைய அமல்கள் எல்லாமே வீணாயிரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. நம்முடைய அமல்கள் வீணா போக கூடாது என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு காரியமும் இஸ்லாத்தில் புதுசா ஒன்று செஞ்சீங்கன்னு வைங்க, குல்லு பிதாத்தின் லலாலா வா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். நீங்கள் புதுமையாக இஸ்லாத்தில் ஒன்றை உண்டாக்கினால் அது ஒவ்வொன்றுமே பிதத்து வழிகேடு. அந்த ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம நரகத்துக்கு போறதுக்காக இந்த காரியத்தை செய்வோம். யாரோ நம்ம மார்க்கத்தில் அமலுன்னு ஒன்று செய்யறதா இருந்தா, நன்மைன்னு ஒன்று செய்யறதா இருந்தா சொர்க்கத்துக்கு போறதா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அறியாத ஒரு பாவத்தை செஞ்சா அந்த அமலே கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துரும். மார்க்கத்தில் இல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை நான் அமலுன்னு நானா ஒரு ஆசைப்பட்டு நானா விருப்பப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சா அது என்ன செய்யணுமா, குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க என்றால் நம்ம சிந்திக்கணும். இங்கே தான் நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எந்த காரியத்தை அமல் என்று நாம் செய்வதா இருந்தாலும் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா, குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கிறதா, இது ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருந்தா நான் செய்வேன் என்று நம்பணுமே தவிர முன்னோர்கள் சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இவங்க வயசானவங்க சொன்னாங்க, படிச்சவங்க சொன்னாங்க என்றெல்லாம் மார்க்கத்தை ஒன்று ஃபாலோ பண்ணவே கூடாது. எது செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறதா என்று பார்த்து செய்தால் நம்ம மறுமையில் வெற்றி அடைஞ்சிப்போம். அங்கே நம்ம வெற்றி அடையணும் என்றால் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஹஜ்ரத் சொன்னாலும் சரி, அவங்க பெரிய பெரிய ஜுப்பாக்கள் போட்டு தொப்பி வைத்து தாடி வைத்து சொன்னாலும் சரி, அவர் சொல்வது குர்ஆன்ல இருந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்க சொல்றது ஹதீஸ்ல இருந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம். தோற்றத்தை வச்சோ உருவத்தை வைத்தோ அவங்களுடைய பேச்சு துணிகளை வைத்தோ ஒன்றும் நம்பாதீங்க. நிறைய பேர் வராங்க யூடியூப்ல,
இந்த துவாவை 600 முறை ஓதினா உங்க வியாபாரம் அன்னைக்கு குளிக்குன்றார். அப்படியே உட்காந்து பச்சையா போய் சொல்றாப்ல. என்னன்னா இது எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த குர்ஆன்ல இருக்கு பார்த்தா எங்கனமே இல்லை, எதுலுமே இல்லை. இதை 4444 முறை ஓதுங்க, உங்க வீட்டில் பெரிய பரக்கத்து கொட்டும், உங்களுக்கு குழந்தை உண்டாயிரும்னு உட்காந்துக்கிட்டு ஆலிம்சா மாதிரி தோற்றத்தோட ஜுப்பா போட்டு தொப்பி வைத்து பெரிய தாடி வைத்து பேசுறார். அப்ப இதையெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. எதை சொல்லுவதா இருந்தாலும் நீங்க தோற்றத்தை வச்சு ஏமாறாதீங்க, ஹதீஸுகளை பார்த்து குர்ஆனை பார்த்து நம்புங்க. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு அதை தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வலா துபிதுல் ஆமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்க வீணாக்கிறாதீங்க, வேஸ்ட் பண்ணிராதீங்க. அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறது என்னன்னா, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. உங்களுடைய அமலை வீணாக்கிற, நீங்க செய்யறது நல்லதுன்னு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எதுவும் அது கெட்டதாகி பாவமாய் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையாக ஆகிவிடக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை புரிந்து செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நம்மளை வாழ சொல்கிறானோ அப்படி வாழுகிற சிறந்த மக்களாக மூமின்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தரல வேண்டும் என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.